ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் காமனாக யூஸ் பண்ணுற adjective clause sentences தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 100 மோஸ்ட் காமன்லி யூஸ்டு adverb and noun clause sentences போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே பிளேலிஸ்ட் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் adjective clause லெசனாக டீச் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நான் 2 வீடியோஸ் adjective clause எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம சென்டென்சஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வச்சிருக்கிற புக் எனக்கு வேணும். I want the book which you have. I want the book which you have. இங்கே whichக்கு பதிலாக thatும் யூஸ் பண்ணலாம். I want the book, இது மெயின் clause. இந்த மெயின் clauseல இருக்கிற book அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தான் adjective clause வந்திருக்கு. என்னது அது? The book which you have. நீ வைத்திருக்கிற book, இது adjective clause. அடுத்தது, நீ அவளுக்கு அனுப்பின மெசேஜை அவள் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணா. She forwarded me the message that you sent her. She forwarded me the message. இது மெயின் clause. மெயின் clauseல இருக்க the message அப்படின்ற நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. என்னது அதுனா, நீ அவளுக்கு அனுப்பின மெசேஜ், the message that you sent her. So that you sent her is the adjective clause. The next one, நேத்து நான் உனக்கு கொடுத்த பேனா எங்கே? Where is the pen which I gave you yesterday? பேனா எங்கே? Where is the pen? இது மெயின் clause, question formல இருக்குது. ஸோ அதில் இருக்க பென்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தான் adjective clause வந்திருக்கு. என்னது அது? நான் உனக்கு நேற்று கொடுத்த பேனா, the pen which I gave you yesterday. இதுதான் adjective clause. ஸோ adjective clause நம்ம யூஸ் பண்ணுற which, that இதெல்லாம் தான் relative pronouns அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எங்கள் அப்பா போன வாரம் கிஃப்ட் பண்ண புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I love the book that my father gifted me last week. எனக்கு புத்தகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. I love the book, இது மெயின் clause. புக்குன்ற நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, அதுதான் adjective clause. என்ன சென்டென்ஸ் அது? எங்கள் அப்பா போன வாரம் எனக்கு கிஃப்ட் பண்ண புக், கரெக்டாக? The book that my father or dad gifted me last week, இது adjective clause. The next one, நான் அவனை கேட்ட கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியலை. அவனால் பதில் சொல்ல முடியல, இது மெயின் clause. He could not answer the questions. எந்த கொஷின்? நான் அவனை கேட்ட கேள்வி, the questions which I asked him. He could not answer the questions which I asked him. சுத்தமாக இருந்த துணிகளை அவன் எடுத்துக்கிட்டான். He took the clothes which were clean. He took the clothes, துணிகளை அவன் எடுத்துக்கிட்டான், இது மெயின் clause. எந்த துணிகள் அப்படின்னு துணிகளை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு இல்லையா? The clothes which were clean. which were clean, இது adjective clause. சுத்தமாக இருந்த துணிகள். The next one, தொலைந்து போன நேரம் எப்போதும் தொலைந்து போனது தான். அதாவது நம்ம மிஸ் பண்ண டைம் எப்போவுமே மிஸ் ஆனது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். The time which is lost forever. எப்போதும் தொலைந்து போனது தான், அதாவது the time is lost forever. இதுதான் மெயின் clause. இதில் டைம்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. என்ன சென்டென்ஸ்? தொலைந்து போன நேரம். எந்த டைம்னு சொல்கிறோம்? ஏற்கனவே தொலைந்து போன டைம், அதாவது நம்ம மிஸ் பண்ண டைம். The time which is lost. ஓகே, the time which is lost forever. ஸோ adjective clauseல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வர இடம் இதுதான். அந்த adjective clause எங்கே எழுதணும்? எல்லா டைமுமே நம்ம adjective clause end of the sentenceல ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ சென்டென்ஸோட சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்குன்னா, அப்போ சப்ஜெக்ட் பக்கத்துலேயே நீங்கள் அந்த adjective clause எழுதிட்டு தான் ரிமைனிங் சென்டென்ஸை நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ நான் அந்த 2 வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இது புரியலைன்னா அதில் நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்ன விஷயம் ரொம்ப சீரியஸானது. ஸோ இதுலேயும் பாருங்கள், நீ சொன்ன விஷயம் சீரியஸானது, இதுதான் மெயின் clause. The thing is very serious. எந்த விஷயம்? ஸோ விஷயம்னு சொல்லும்போது மேட்டர், நியூஸ் இப்படிலாம் போடாமல் காமனாக நேச்சுரலாக நம்ம திங் அப்படின்னு தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அதே சொல்லலாம். The thing is very serious. எந்த விஷயம்னா நீ சொன்ன விஷயம். அப்போது அந்த திங் பக்கத்துலேயே அந்த adjective clause எழுதணும். The thing which you said is very serious. The thing which you said is very serious. ஓகே, இல்லை the thing is very serious, இதுதான் மெயின் clause. The thing which you said அப்படின்றது தான் adjective clause. The next one, நேற்று நீ தொலைச்ச மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டியா? Have you found the ring that you lost yesterday?
மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டியா? ஹவ் யூ ஃபவுண்ட் த ரிங்? இதுதான் மெயின் கிளாஸ். அதில் இருக்கிற ரிங்குன்ற ரவுண்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. நேற்று நீ தொலைச்ச மோதிரம். கரெக்டாக த ரிங் தட் யூ லாஸ்ட் எஸ்டர்டே. இது adjective clause. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். நாம் இன்ஸ்டாகிராமில் போட்ட ட்ரெஸ்ஸு அவளுக்கு வேணுமா? மேபி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண ட்ரெஸ்ஸு அவளுக்கு வேணுமா அப்படின்னு சொல்கிறோம். ஷீ வாண்ட்ஸ் த ட்ரெஸ் தட் we posted on Instagram. ஷீ வாண்ட்ஸ் த ட்ரெஸ் அவளுக்கு வேணுமா? எந்த ட்ரெஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் தான் adjective clause. த ட்ரெஸ் தட் we posted on Instagram. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். பேப்பரில் எழுதியிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பருக்கு கால் பண்ணு, இது மெயின் கிளாஸ். இது எப்படி சொல்லலாம்? கால் த நம்பர். கரெக்டாக? ஸோ அடுத்து எந்த நம்பர்னு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். எந்த நம்பர்? பேப்பரில் எழுதியிருக்கிற நம்பர். த நம்பர் தட் இஸ் ரிட்டன் ஆன் த பேப்பர். கால் த நம்பர் தட் இஸ் ரிட்டன் ஆன் த பேப்பர். ஸோ இங்கே தட் இஸ் ரிட்டன் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அது பாசிவ் வாய்ஸ். பேப்பரில் யாரோ எழுதியிருக்கிறாங்க, பட் நம்ம இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறதுனால பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கால் த நம்பர், இது மெயின் கிளாஸ். த நம்பர் தட் இஸ் ரிட்டன் ஆன் த பேப்பர், தட் இஸ் ரிட்டன் ஆன் த பேப்பர், இது adjective clause. இங்கே thatக்கு பதிலாக which கூட யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். நீ ஜெயிச்ச மெடலை அவங்கிட்ட காட்டு. ஷோ ஹிம் த மெடல் தட் யூ ஒன். ஸோ ஷோ ஹிம் த மெடல் அவங்கிட்ட காட்டு, அது மெயின் கிளாஸ். எந்த மெடல்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் தட் யூ ஒன், ஜெயிச்சிருக்கிற. ஸோ இது adjective clause. நெக்ஸ்ட் ஒன். இந்த பஸ்ஸு தான் அவனை மோதிச்சு, இல்லை அவனை மோதின பஸ் இது தான், இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அவனை மோதின பஸ்ஸு இது தான். ஸோ பஸ்ஸு இதுதான் மெயின் கிளாஸ். திஸ் இஸ் த பஸ்ஸு இது தான். திஸ் இஸ் த பஸ். எந்த பஸ்ஸு? அவனை மோதின பஸ்ஸு இதுதான், அவனை மோதின பஸ்ஸு. இல்லைனா இந்த பஸ்ஸு தான் அவனை மோதிச்சு அப்படின்னு சொன்னாலும் பஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் என்னதுன்னா அவனை மோதின. கரெக்டாக? ஸோ which hit him. This is the bus which hit him. Bus which hit him, இது adjective clause. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த பஸ்ஸு தான், இல்லை அவனை மோதின பஸ்ஸு இது தான் அப்படின்னு சொல்கிறோம். பஸ்ஸுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இதுதான் அவனை மோதிச்சு, இதுதான் அவனை மோதிச்சு, பஸ்ஸு அந்த மாதிரி எந்த நவுனும் யூஸ் பண்ணாமல் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது திஸ் இஸ் வாட் ஹிட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நவுன் யூஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னா நவுன் அப்புறம் which, த பஸ் which hit him. இதில் எதுவும் இல்லாததுனால திஸ் இஸ் வாட் ஹிட் ஹிம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி பாருங்கள். இந்த படம் தான் அவனுக்கு பிடிக்கும், இல்லை அவனுக்கு பிடிச்ச படம் இது தான், எப்படி வேணால் சொல்லலாம். திஸ் இஸ் த மூவி, படம் இது தான். என்ன படம்னா அவனுக்கு பிடிச்ச படம், இல்லை இந்த படம் தான் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிடிக்குன்றது தான் படத்தை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கு இல்லையா, வந்திருக்கிற adjective clause. ஸோ திஸ் இஸ் த மூவி which he likes. இங்கே which or that ரெண்டும் யூஸ் பண்ணலாம். பட் அடுத்த எக்ஸாம்பிளில் மூவின்றதே நம்ம சொல்ல, இதுதான் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் வாட் ஹீ லைக்ஸ், இதுதான் அவனுக்கு பிடிக்கும், திஸ் இஸ் வாட் ஹீ லைக்ஸ். ஏதாவது ஒரு நவுன் வரும்போது அந்த நவுன் which போட்டு அந்த adjective clause-ஐ எழுதணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி எழுதலாம், இதுதான் அதுதான் சொல்லும்போது திஸ் இஸ் வாட் தட் இஸ் வாட் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன். இந்த ஃபோனை தான் நான் போன வாரம் வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் த ஃபோன் which I bought last week. இப்போது இதுதான் நான் போன வாரம் வாங்கினேன், திஸ் இஸ் வாட் ஐ bought last week. கரெக்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் adjective clauses திங்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது which or that அப்படின்ற ரிலேட்டிவ் pronoun ஆர் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான adjective clauses தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் பர்சன்ஸ், பிளேசஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே 5 questions நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் question. ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற ஃபோனை எனக்கு காட்டுங்க. செகண்ட் ஒன். நான் இப்போ உன்கிட்ட கொடுத்த பணம் எங்கே? உனக்கு நல்லா தெரிஞ்ச பதில்களை முதல் பக்கத்தில் எழுது. ஃபோர்த் ஒன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண ப்ரோக்ராம் ரொம்ப பெரிய சக்ஸஸ். லாஸ்ட் ஒன். நீயும் உன் ஃப்ரெண்டும் எழுதியிருக்கிற ஆன்சர்ஸ் தப்பு. ஆல்ரைட்? ஸோ இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 வீடியோஸ் பார்த்து அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.